போகும் மாடுல என்ன செய்யும்? விவசாயம் விவசாயம் அரசு பணின்னு சொல்றோம். வேளாண்மை அரசு பணி, ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி. படித்தவர் படிக்காதவர் அத்தனை பேருக்கும் வேலை அதன் மூலமாக உருவாக்க முடியும். போடிநாயக்கர் சட்டமன்ற தொகுதி பல இடங்கள் சுற்றுலா தலத்திற்கு தகுதி வாய்ந்த பகுதிகள். ஆனா மலையை உடைச்சு கடத்தி கொண்டு போறதான அதுவும் இல்லாம போகுது. கேரளாவை கடத்தி கொண்டு போய் மலையை வித்துட்டு மணலை வித்துட்டு அங்க இருந்து கோழி கழிவுகளையும் மருத்துவ கழிவுகளையும் நம்ம நிலத்திலே எடுத்து கொண்டு கொட்டுறாங்க. அன்பிற்கினி ஒருவர்களே, மிக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலமாக மாற்றி அவங்க கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. அதையெல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டும். அன்பிற்கினி உறவுகளே, இந்த மரம் இல்லைன்னா நமக்கு என்ன? மழை இல்லைன்னா நமக்கு என்ன? இந்த மரம் இல்லையா, மரம் அசைதான்னு பாருங்க, ஒரு காற்று அடிக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப மரம் தான் நமக்கு உயிரை தருகின்ற, உயிர் காற்றை தருகின்றது. இரவுல தான் படுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இரவுல கார்பன் டை ஆக்சைடு வெளியேறதுனால மரத்துக்கடியில படுக்காங்க. அப்படி இறந்துட்டாங்கன்னா பேய் அடிச்சுட்டு இறந்தான்னு சொல்லுவாங்க. அன்பிற்கினிய உறவுகளே, பகல்ல ஆக்சிஜனை கொடுக்கிறது. மரங்கள் வெட்டப்பட்டால் மனிதர்கள் இறந்து விடுவார்கள், எல்லா உயிரினங்களும் இறந்து விடும். மலை, மரம், மழை அத்தனையும் பாதுகாப்பதற்கான ஒரு அரசியல் கட்சி, சூழியல் அரசியல் கட்சி, தற்சார்பு பொருளாதாரத்தை பேசுகின்ற அரசியல் கட்சி எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சி தான். நம்பிக்கை உறவுகளே, நாங்க இந்த திருட்டு திமுகவும் திருட்டு அதிமுகவும் போல எந்த கட்சியோட கூட்டணி இல்ல. 24 கட்சியை சேர்த்துக்கிட்டு வர திமுக காரன், 10 கட்சியை சேர்த்துக்கிட்டு வர அதிமுக காரன். நீ சரியான ஆம்புலன்ஸ் சொன்னா தனிச்சா நில்லு, உனக்கு கொள்கை இருக்குன்னு சொன்னா தனியா நில்லு. திமுக அதிமுகவும் தனிச்சே நில்லுங்க. நாங்க தனிச்சு நிக்கிறோம். எங்க கொள்கையை மக்கள்கிட்ட சொல்றோம். நாங்க மக்களுக்கானவர்கள் என்று சொல்றோம். அதனாலதான் மக்கள் வாக்களித்தாங்க, நம்பி வாக்களித்தார்கள். 2024 வாக்களித்ததன் காரணமாகத்தான் இந்தியாவிலே ஒரு கட்சி, தனித்து நின்ற கட்சி, அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்திருக்கிறது. அன்பிற்கினிய உறவுகளை போகுது பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம் போகுது. யாரு விளைய வச்சு கொடுத்தது? வெம்பாடுபட்டு எங்க விவசாயி விளைய வச்சு கொடுத்தது. உணவுல கை வைக்கும் போது உங்களுக்கு எல்லாம் நினைவுக்கு வரக்கூடிய ஒரே நபர் விவசாயி. அந்த விவசாயி தான், கலப்பை தாங்கிய விவசாயி தான் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் சின்னமாக பெற்றிருக்கிறார். உறவுகளே,